இது வரைக்கும் லேடிஸால முடியாது பொம்பளைங்களால முடியாது அப்படி அவங்க சும்மா பிசினஸ் பண்ண மாட்டாங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லியே இருந்தா ஆனா நாங்களும் ஆக்கி காமிக்கோண்டான்னு காமிச்சிட்டீங்க. இன்னைக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஹிஸ்டரியிலேயே இந்தியன் வரலாறுலயே இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நடந்தது இல்லைங்க. உங்க மேல யோசிச்ச எனக்கு பெருமையா இருக்கு. உங்களை எல்லாம் உங்களை மாதிரி இந்த எனர்ஜி இந்த இந்தியாவில் எந்த நாட்டிலும் பொம்பளைக்கு இல்லைங்க. நாங்க லேசானவை இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்க. இந்த 2 மாசத்துல 143 144வது மாசத்துல அச்சீவர்ஸ் கொட்டுன்னு கொட்டிச்சு. 200 டிசி 100 ஏடிசி 100 டிடிசி 18 செட்டிசி 34 எஸ்டிசி ஒரே 2 மாசத்துல. 2 பேரை சேர்க்கிறதே ஒண்ணு முடியாது. 2000க்கு மேற்பட்ட டிசி. பொம்பளைனால ஆகாது பொம்பளை ஒன்றும் பண்ண முடியாது சொன்னவனுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. அரசாங்கத்துக்கு கூட என்னுடைய கனவு இது. இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில் நான் வந்து 23 வருஷம் ஆச்சு. இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில் நான் வரும்போது இப்படிப்பட்ட ஒரு சிஸ்டமோ இந்த மாதிரி ஒரு கொள்கையோ இந்த மாதிரி ஒரு மீட்டிங் ட்ரெயினிங் அப்படி ஒன்றும் கிடையாதுங்க. அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை கண்டுபிடிச்சதுனால தான் எனக்கு டாக்டரேட் பட்டம் கொடுத்தான். அதுக்கப்புறம் என்னோட கனவு இருந்துச்சு. என்ன கனவு தெரியுமா? என்ன கனவுனா எனக்கு டாக்டரேட் பட்டம் கொடுத்த இடத்துல அதே இடத்துல சும்மா ஆர்ச்சர் மட்டும் உட்கார வச்ச அன்னைக்கு எனக்கு 10 வருஷத்தோட என்னோட கனவு ஒரே ஹாலுக்குள்ள 1001 எஸ்டிசி உட்கார வைக்கணும்னு. அந்த கனவை நான் நடத்தி காமிச்சோமா இல்லையா? அதே மாதிரி கனவு நான் அன்னையிலிருந்து விதைய போட்டு தினம் தண்ணியை ஊத்தி வளர்த்துக்கிட்டு இருக்கேன். இன்னொரு கனவு எக்கோ சேம்பர்ல டாப்ல சிடிசி லெவல்ல எடுத்து பார்த்தா எனக்கு எக்கோ சேம்பர்ல மொத்தமா 24 ஐடிசியும் 28 சிடிசி அது மாதிரி தான் 2 WTC பிளாட்டினம் 2 GTC 2 UTC இருக்கு எக்கோ சேம்பர்ல. அதுல 4 சிடிசி 1 ஐடிசி மட்டும்தாங்க இருக்கு. முடியாது. எனக்கு ஜென்ஸுக்கு ஈக்குவலா லேடிஸ் வரணும் அந்த இடத்துக்கு. இத என்னோட கனவு. எனக்கு கேரண்டியா சொல்ல முடியும், சென்ட்ரல் கவர்மெண்டோட ப்ராஜெக்ட் லாக்பதி லீதி நம்மளுடைய இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு பெண்மணிகளையும் லட்சாதிபதி ஆக்கணுங்கிறது நம்மளுடைய மத்திய அரசாங்கத்தோட ப்ராஜெக்ட். உண்மையாக சொல்ற அந்த ப்ராஜெக்ட் இந்தியாவில் எக்கோ சேம்பர் நடத்தி காமிக்கும். அவங்களால முடியாது, செய்ய மாட்டான், பொருளி பேசுவான், பொறாம பேசுவான், இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா ப்ரோக்ராம் எப்படி சிறப்பா நடத்தணும்னு ஆம்பளை விட்ட காமி சூப்பரா காமிச்சு. எல்லாரும் ஹாப்பி தானே, சந்தோஷம் தானே? இங்க சந்தோஷம். எனக்கு உங்ககிட்ட ஒண்ணு மட்டும்தான் சொல்றதுக்கு, உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையுமே வேண்டுதல், கைண்ட்லி என்னோட ரிக்வெஸ்ட், என்னுடைய தாழ்மையான வேண்டுதல், உங்கள்கிட்ட எல்லாருக்கிட்டையும் உங்களுடைய தம்பி மாதிரியோ அண்ணன் மாதிரியோ இவனுடைய தகப்பன் ஸ்தானத்தில் என்னை பார்த்துக்குங்க. நீங்கள் பிஸ்னஸில் மட்டும் வெற்றி அடைஞ்சா பத்தாது, உங்களுடைய பர்சனல் லைஃப்லையும் வெற்றி அடைய வேண்டும். ஃபேமிலியில் ஃபர்ஸ்ட் நீங்கள் ஜெயிக்க வேண்டிய இடம் உங்கள் குடும்பத்தில், உங்கள் ஃபேமிலியில் தான் நீங்கள் முதல்ல ஜெயிக்கணும். அப்புறம்தான் பிஸ்னஸ். ஃபர்ஸ்ட் உங்களுடைய பர்சனல் லைஃப், உங்களுடைய பர்சனல் லைஃப்ல நீங்க ஜெயிக்க வேண்டும், குடும்பத்தில் ஜெயிக்க வேண்டும், அப்புறம் போது இந்த பிசினஸ். உங்கள்கிட்ட ஒன்று சொல்றேன், யாருமே பிசினஸே பண்ணணுங்கிற அவசியமே இல்லை, நீங்க பண்ணவே வேண்டாம். நீங்க திருந்தி குடும்பத்தில் ஃபர்ஸ்ட் சொல்றேன், நீங்க ஃபேமிலி லைஃப் ஹாப்பியா இருக்கணும். நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, மனோஜ் சார் சொன்ன மாதிரி நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா,
இங்க உங்களை எல்லாம் கடவுள் மாதிரி உங்க அசோசியேட்ஸ் பாக்குறாங்க. மேடம் கடவுள் மாதிரி அப்படின்னு சொல்லி உங்களை அசோசியேட்ஸ் எல்லாம் பாக்குறாங்க இல்லையா? நீங்க செலிபிரிட்டியா இருக்கீங்க. வீட்டுல போய் நீங்க அங்கேயும் செலிபிரிட்டியா இருக்க கூடாது. அந்த புருஷனுக்கு நல்ல பொண்டாட்டியா இருக்கணும். முதல்ல அங்க நீ பொண்டாட்டி தானே, அந்த ரோல் அங்க ஜெய். நல்ல அம்மாவா இருக்கணும் அந்த குழந்தைங்களுக்கு. அந்த மாமியாருக்கு நல்ல மருமகளா இருக்கணும். புருஷனுக்கு நல்ல பொண்டாட்டியா இருக்க முடியாத நீங்கெல்லாம் எப்படி டீமுக்கு நல்ல லீடரா இருக்க முடியும்? என்ன நிறைய பேர் இப்படிங்கிறா புரியல. நான் ஏதாவது தப்பு சொல்லி എന്തെങ്കിലും തെറ്റാണോ പറഞ്ഞേ? மதுரையில கேட்டாக, அந்த மன்னார்குடியிலும் கேட்டாக, அந்த மாயவரத்திலும் கேட்டாங்க. உண்மைதான், மானமுள்ள பொண்ணுன்னு மாயவரத்துல கேட்டான், மன்னார்குடியில கேட்டான், மதுரையில கேட்டான். உள்ளூர்ல இவன் உன்னை எவன் கேட்டான்? என்னடா உனக்கு அவ்வளவு குச்சி? உள்ளூர்ல வெட்டிங்க. ஏன் உள்ளூர்ல நிறைய பேர் கேட்கல? மதுரையில கேட்டா, மன்னார்குடியில கேட்டா, மசனகுடியில கேட்டா, உள்ளூர்ல எவனும் கேட்கல. ஏன்னா உள்ளூர்ல இருக்கணும் தெரியும் நீ யாருன்னு. அப்போ நீ எவ்வளவு பீத்திட்டு ட்ரைனிங்ல பேசினாலும் உன் புருஷனோ மாமியாரோ தெரியும். அவ யாருன்னு எனக்கு தெரியும். இல்ல நான் சொல்றது ஃபேமிலி லைஃப் ஹாப்பியா இருக்கணும். சொல்றது புரியுதா இல்லையா? ஃபர்ஸ்ட் ஃபேமிலி, அப்புறம் தாங்க பிசினஸ். புரியுதா? ஃபேமிலி, பிசினஸ், டிசிப்ளினா இருக்கணும். உங்க டிசிப்ளின் நடந்தால் நடந்து போச்சு, இனி இப்படி இருக்கக்கூடாது ரொம்ப. ஏன்னா லீடர்ஷிப்னா ஃபர்ஸ்ட் டிசிப்ளினா இருந்தா தான் லீடர்ஷிப்ல போக முடியும். இனிமே மை லைஃப் ஸ்டைலோட அடுத்த நோக்கம் தீபாவளி டயத்தில் மை லைஃப் ஸ்டைல் விஸ்வரூபம் எடுக்க போகுது. உங்களுக்கு தேவையான அனைத்து மல்லிப்பொடி, மிளகு பொடி, எல்லா டைப் மசாலா பவுடர் கொண்டு வரேன். ரெடியா? கலக்குவோமா? சேல்ஸ் டபுள் ஆக்கணும். நீங்க நினைச்ச ஆக்க முடியும், உங்களால ஆக்க முடியும்னு ப்ரூவ் பண்ணி இருக்கு. போன வாரத்துல எக்வா சேம்பரோட சேல்ஸ் டபுள். அதை ஆக்குனது நீங்க. நான் 1001 STCயை வச்சு ஒரு ப்ரோக்ராம் வைக்கணும்னு கனவு பார்த்து அதை நடத்தி காமிச்சேன். எனக்கு இந்த டிசம்பர் 31க்கு முன்னாடி 1001 லேடி STC வச்சு நான் ஒரு ப்ரோக்ராம். ரெடியா? 1001 லேடி சூட்டா போட்டு 1001 பேர் ஒரு ஹாலில் உட்கார்றது இந்தியன் வரலாறுல எந்த அரசாங்கமும் பண்ணாத ப்ரோக்ராம். நம்மளுடைய மத்திய மாநில அரசாங்கமே வியந்து பார்க்கணும். இத்தனை வெற்றியாளர்கள் லேடிஸா, இவ்வளவு குவாலிட்டியான லேடிஸா அப்படின்னு அரசாங்கமே வெற்றியாளர் பார்த்து ஆச்சரியமா பார்த்து 1001 STCயை வச்சு நம்ம ஒரு ப்ரோக்ராம் பண்ண போறோம் இந்த டிசம்பருக்கு முன்னாடி. அதோட பிளான் இப்ப இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்க.
உசிரே